வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஷியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம ஃபேஸை வந்து டெய்லி சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் கூட ஃபேஸ் இருக்கக்கூடிய டர்ட் அதுக்கப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் போகுமே தவிர ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி ஃபேஷியல் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் நல்லா பார்க்குறதுக்கு க்ளீன் அண்ட் கிளியராக ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்கும். இப்போ வாங்க அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஷியல் வந்து இன்றைக்கி நம்ம மொத்தம் 4 ஸ்டெப்ஸில் வந்து பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் தான். கிளென்சிங்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த காய்ச்சாத பால் தான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கையால் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. டெய்லி நீங்கள் ஜஸ்ட் டீ போடுற நேரத்தில் கூட கொஞ்சமாக இந்த மாதிரி பால் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபேஸ் நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டர்ட் ஃபுல்லாகவே உங்கள் ஃபேஸ்லேருந்து போகும். 10 நிமிஷம் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங் தான். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முதல்ல நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இந்த அரிசி மாவை தயிர் கூட சேர்த்து ஸ்க்ரப் பண்ணும்போது அவ்வளோ ஹார்டான ஒரு ஸ்க்ரப்பராக வந்து இருக்காது. நம்ம ஏன் இதில் வந்து கடலை மாவு வந்து சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கடலை மாவு தயிரும் வந்து சேரும்போது நம்ம சருமம் வந்து அதிக அளவில் வறட்சி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து வச்சுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ்க்கு மட்டும் போடுறதுனால வந்து கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நெக்குக்கும் சேர்த்து போடும்போது இன்னும் அதிக அளவில் வந்து குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் போடுற இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே தான் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து ஃபேஸில் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகமாக வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி கையால் ரொம்ப வந்து அழுத்தி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அது இந்த மூக்குக்கு மேலே தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் நிறையவே வந்து இருக்கும். இதனால் ரொம்ப அழுத்தமாக இந்த மாதிரி லேசாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கன்னத்துலேயும் வந்து அதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெத்தியில் தாடையில் இந்த இடத்துல வந்து முள்ளாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே வந்து போயிட்டு உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கும். ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் அதிகமாக வந்து பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இந்த ஸ்டெப் வந்து பண்ண வேண்டாம். 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து முகத்தில் அதை அப்படியே வந்து காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா முகத்தை வந்து தண்ணி தொட்டு ஃபஸ்ட்டு வந்து ஈரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் முகத்தில். ஃபஸ்ட்டு தண்ணி தொட்டு நல்லா இந்த மாதிரி ஈரம் பண்ணதுக்கப்புறமா அப்படியே லேசாக தேய்ச்சி வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு வந்து தயிர் எடுத்துக்கிறேன். இது கூடவே சின்ன ஸ்பூன் அளவில் 1/2 ஸ்பூனுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிரும் மஞ்சளும் சேர்த்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் வந்து அழுக்கு சுத்தமாக போயிடும். அதே சமயத்தில் ஸ்கின் இன்ஃபெக்ஷனால் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இது வந்து சரி பண்ணிடும். ஃபேஷியல் பண்ணும்போது தான் இதை வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நார்மலாக கூட நீங்கள் உங்கள் ஃபேஸை தயிரும் மஞ்சள் சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோயிங் வந்து கொடுக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா 2 கையை வச்சு நல்லா இந்த மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா போதும். தொடர்ந்து இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே போய் உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். முக்கியமாக இந்த டீ ஜோன்லலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் நோஸ்க்கு கீழே அதுக்கப்புறம் இந்த தாடை பகுதி கீழே இருக்குது பார்த்திங்களா, இங்கேயும் நல்லா இந்த மாதிரி வந்து கை வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃபேஸில் அப்படியே காய விட்டு அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு இந்த மாதிரி வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க.
அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த பழுத்த பப்பாளி பழம் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மட்டும் தான் இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக்காக போட போகிறோம். நீங்கள் வேணும்னா முல்தானி மட்டி கூட இது கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்காக வந்து போடலாம். பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் எல்லாத்தையும் நீக்கி ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்டை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்குமே நல்லா செட் ஆகும். நீங்கள் ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எதுவாக இருந்தாலும் இந்த பப்பாளி ஃபேஸ் பேக் கண்டிப்பாக வந்து போடுங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே காய விட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபேஷியல் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய டேன், அதுக்கப்புறம் டல்னஸ் இதெல்லாம் போய் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். கை வச்சு தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் இதில் தயிர், அதுக்கப்புறம் பப்பாளி பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது இந்த வெயில் காலத்தில் ஃபேஸ் நல்லா ஒரு ரிஃப்ரெஷிங்காகவும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாகவும் அது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.